ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlog தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து நாங்கள் யூஎஸ்ஏ போன ட்ராவல் vlog தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான், தம்பி, அதுக்கப்புறம் பாப்பா, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்னோடய அம்மா, மாமியார், அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்திருந்தாங்க. பாப்பா காரில் வரச்சவே தூங்கிட்டா. இனியன் பார்த்திங்கன்னா இங்கே விளையாடிட்டுருக்கான். நான் டோட்டலாக 6 பேக்ஸ் கொண்டு போனேன். ஒருத்தருக்கு 2 23 kg அலவுட். ஸோ எனக்கு 2 23 kg, இனியனுக்கு 2 23 kg, பாப்பாவுக்கு ஒரு 23 kg. ஸோ நான் 6 பேக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த பேக் எல்லாமே ஒரு ட்ராலியில் மூவிங் ட்ராலியில் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டோம். எங்களுக்கு 3:30க்கு தான் ஃப்ளைட்டு. பட் ஆனால் நாங்கள் 12 o'clockே செக்இன் பண்ணிட்டோம். ஸோ தட் லக்கேஜஸ் எல்லாமே உள்ளே செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 hours வெயிட்டிங் டைம் இருந்தது. வெயிட்டிங் டைம் முடிஞ்ச உடனேவே ஃப்ளைட்டுக்குள்ளே போக சொன்னாங்க. ஸோ இப்போ கிட்ஸ் 2 பேருமே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சீட்டில் உள்ள டேபை 2 பேருக்குமே ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாப்பாவுமே முழிச்சிட்டா. ஸோ 2 பேரையுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரீன் டைம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் 2 பேருக்குமே கேம்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. பாப்பாவுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அவள் முன்னாடி நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது தூங்கிட்டு தான் இருந்தாள். ஸோ அவளுக்கு அவ்வளோவா கருத்து தெரியாது. இப்போ நல்லாவே தெரியும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுவாள். ஸோ அதனால் இது அவளுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. 3:30 டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சென்னை டு தோஹா, அந்த ஃப்ளைட் தான் இது 4 hours ட்ராவல். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் தான். ரொம்ப மிக்சடான இமோஷன்ஸாக இருந்தது. பிகாஸ் நான் இந்தியாவில் எல்லாருமே விட்டுட்டு போகிறேன். எஸ்பெஷலி எங்கள் அம்மா அவங்க தனியாக தான் இருப்பாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நான் என்ன ரீசனுக்காக சென்னை வந்தேன் அப்படின்னு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஏப்ரல் மந்த் வந்தால் நான் 1 year ஆக போகுது. இப்போ நாங்கள் ஃபேமிலி ரீயூனைட் ஆக போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னோடய அம்மா அங்கே தனியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் என் அம்மாவும் என் அப்பாவும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். பட் டியூ டு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் இனிமேல் அதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ எங்கள் அப்பாவால் கண்டிப்பாகவே வர முடியாது. ஒன்லி என் அம்மா மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நம்மளோட ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 6 months டைம் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போவே கூப்பிட்டோம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறேன். பட் அவங்க வரல. ஸோ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் ஹீல் பண்ணி அதுக்குள்ளே அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ எனக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஆக ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருந்தது. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா நம்ம என்னோடய அப்பாவுக்கு க்யூர் ஆன அப்புறமா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போது எங்கள் அம்மா தான் இருக்காங்க. ஸோ என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு அவங்களையும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நிறைய ட்ரை பண்ணியும் பார்த்தேன். பட் ஆனால் அவங்க வரல. ஸோ ஓகே,
டாடி வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க, இறந்து 1 இயர் கழித்து தான் வரணும்னு கொஞ்சம் பேர் சொன்னதுனால சரி ஓகே, அவங்களும் அவங்களோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து சரி கொஞ்ச நாள் அவங்க அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்தியாவிலே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், கூடி சீக்கிரம் அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் மேலே இருக்கும், கீழே இருக்கிற வியூ தான் இது. நான் வந்து சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு 11 months அந்த மாதிரி. ஸோ அவள் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கேரியர் பேக்கில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தா, ப்ளஸ் வந்து அவளுக்கு வெறும் ஃபீடிங் மட்டும்தான். ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. தம்பி வந்து அவன் ஜஸ்ட் கொடுக்குற ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு, கூடவே நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டான் 2 ஃப்ளைட்லேயும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே டூட்லர் ஆகிட்டாங்க. ஒருத்தர் செய்கிறத இன்னொருத்தர் செய்வாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சடனாக 2 பேருமே ஒன்றா கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறமா ஃபுட்டு எடுத்துருந்தேன். 2 பேருக்குமே சப்பாத்தி எடுத்துருந்தேன். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, ப்ளஸ் கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் திக்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அது லீக் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ரேப் பண்ணி கொண்டு வந்தேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் பாப்பா வந்து எப்போவுமே சாதம் தான் விரும்பி சாப்பிடுவா. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன். அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கூடவே வந்து ஹாட் வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால சுடு தண்ணி குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட விங்ஸில் வந்து லைட் அடிக்கிறது வந்து இப்படி தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ளைட்டில் கொடுத்தது. நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஹிந்து மீல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து கொடுத்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு செரி டொமேட்டோஸ் வச்சுருந்தாங்க, அப்புறமா சிக்கன் சாசேஜ் வச்சுருந்தாங்க, ஒரு மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் ஆம்லெட் மாதிரி வச்சுருந்தாங்க, கூடவே வந்து ஸ்பினாச் வச்சுருந்தாங்க. இந்த 3 தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து சாசேஜ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, சிக்கன் சாசேஜ். மற்ற எல்லாமே வந்து ஓகே தான். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டேன், மிச்சம் வந்து அப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த வாட்டி ஃபுட் வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு 20% தான் வந்து எனக்கு ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து மெனுலாம் மாற்றிருந்ததுனால சுத்தமாகவே பிடிக்கல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீமும் ரொசாட்டியும் கொடுத்துருந்தாங்க. இனியன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் அவனுமே சாப்பிடல. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டா. அதனால தான் ஈஸியாக வந்து சாப்பிடவே முடிஞ்சது. இல்லைனா வந்து அவளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். என்னோடய மடியில் உட்காந்துருந்ததுனால என்னாலையும் வந்து சாப்பிட முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே தூங்கிட்டாங்க. இனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, ரொசாட்டி வச்சுருந்தாங்க, கூடவே கிட்ஸ் லன்ச் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட வந்து ஃப்ளைட் ட்ராவல். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் வந்து இப்படி தான் போச்சு. இனியனும் ஸ்டார்டிங்கில் நல்லா தூங்கிட்டான், பாப்பாவுமே நல்லா தூங்கிட்டா. ஓகேவான ஃபுட்டு தான் இது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் நார்மல் வெஜிடேரியன் மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஹிந்து மீல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் வந்து மாற ஆரம்பிக்குது. நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சன்ரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ளைட்டோட விங்ஸில் லாஸ்ட்டில் ஒரு லைட் எரியுது. ஸோ அதுதான் வந்து நான் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி க்ளவுட்ஸில் வந்து லைட்டாக ஒயிட்டாக வெளிச்சம் இருக்கும்.
ஸோ அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த வியூக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் நானும், எனக்கும் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நேச்சர் வந்து நம்ம அட்மையர் பண்ணும்போது நம்மளுக்குமே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த வியூவை தான் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர்லி சன்ரைஸை வந்து நான் காமிக்கிறேன். எனக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஒயிட் கலரில் க்ளவுட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆக ஆக அந்த கலர்ஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் வீடியோவில் வந்து தெரியும். உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் பிடிக்கும், நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃப்ளைட் ட்ராவலில் வந்து ரசிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு கொஞ்சம் ஸ்கை வந்து எப்படி எந்த கலரில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்கும் போது ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து சன் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையில் வந்து நல்லா டார்க்கிஷ் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஒரு சைடில் வந்து ரெட்டாகவும் இருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தது. ஸோ இது பார்க்கறது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வியூ வந்து நான் கேப்சர் பண்ணேன். நம்ம சேனலில் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்மளோட பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணி வைக்கிறதா வந்து நம்மளோட லைஃப்லேயே வந்து ஒரு பிக்கெஸ்ட் அசர்ட்டுன்னு நான் சொல்வேன். பிகாஸ் எதை வேணால் நம்ம திருப்பி வாங்கிடலாம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்மளால் நம்மளை கடந்த ஒரு நல்ல மெமரிஸை வந்து நம்மளால் வந்து திருப்பி வாங்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் எடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் ஆயிடுச்சு. மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சில் இருக்குது. இப்போ வந்து லைட்டாக சன் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிலும் வந்து நம்ம மேலே வந்து அந்த சன் ரேஸ் பட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து தேர்ட் வியூ. நிறைய பேருக்கு வந்து இந்த வியூ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை கேப்சர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விங்ஸ் வந்து ஷேக் ஆகும். அதை கேப்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து என்னால் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஒரு சில விங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும். ஆனால் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தோஹா ரீச் ஆகிட்டோம். தோஹாவில் வந்து நாங்கள் வீல் சேர் தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணாங்க. நம்மளோட டெர்மினல் போகிறதுக்கு வந்து நம்ம வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாலே வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்ஸ் வச்சுருந்தா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ்னால் வீல் சேர் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மினி ட்ரக் மாதிரி வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக் ட்ரக் மாதிரி. ஸோ நம்ம என்னென்ன ஏர்போர்ட் சொல்கிறோம், என்னென்ன டெர்மினல் சொல்கிறோமோ ஏர்போர்ட்டில் எந்த டெர்மினலுக்கு வேணால் அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் வர்றச்சு இந்த ஃபெசிலிட்டி இல்லை, இப்போ வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் நான் இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குறேன். தோஹாலே வந்து வேரியஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது. கனடா போகிற ஃப்ளைட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம டிக்கெட்லேயே எழுதியிருக்கோம். நம்மளோட போர்டிங் பாஸை காமிச்சாலே வந்து சொல்லிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுக்கு வந்து அந்த ஃப்ளைட் வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நின்று பார்த்துட்டு இருந்தான். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நாங்கள் யூஎஸ்ஏ டு சென்னை வந்தப்போ பசங்க 2 பேர் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த
வீடியோட லிங்க்கை வந்து கீழே பின் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளைட் ஏறிட்டோம். செகண்ட் ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்லேயே வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து இந்த ட்ராவல் கிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பில்லோ கொடுத்துருவாங்க. கூடவே வந்து பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். ஸோ சேஃப் டு யூஸ் தான். இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கிட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெளிச்சமாக இருக்கும் போது ஐஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது பேர் தெரியல. பட் ஆனால் ஐஸ் கவர் பண்ணுறதுக்காக லைட்லேருந்து ஐஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு சீட்டுக்குமே இதெல்லாமே காமனாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கிட்டும் வந்து எல்லாருக்குமே சேம் அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க காமனாக. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் காமிச்சது வந்து இயர்பட்ஸு. அது வந்து என்னென்னா குட்டீஸ்க்குலாம் வந்து குட்டீஸ்க்குன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு டேக் ஆஃப் ஆகிறப்ப காது வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து டேக் ஆஃப் அப்போவும் லேண்டிங் அப்போவும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இயர்பட்ஸை வச்சா வந்து நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. லைட்டாக காது வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. நான் வீட்டிலேருந்தே வந்து பாப்பிட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா 2 பேருமே வந்து கொஞ்சம் விளையாடுற ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், விளையாடுறதுக்கும் சரி ஃபுட்டும் சரி. ஸோ இந்த 2 பாப்பிட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நாங்கள் கிளம்புறோன்றதுக்காக இவங்க கையில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற டேப் தான். ஸோ நம்ம சீட்டு முன்னாடியே இந்த டேப் இருக்கும். நம்மளுக்கு இதில் எல்லாமே இருக்கும். கேம்ஸ் இருக்கும், மூவிஸ் இருக்கும், எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து நம்ம ட்ரிப் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனை மணி நேரம் இந்த ஃப்ளைட்டு எங்கே இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, அதெல்லாமே பார்க்கலாம். மைன்யூட்டாக கூட என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதிலே வந்து டிஃப்ரெண்ட் வியூஸும் இருக்குது. ஃப்ளைட்டோட டாப் வியூ இருக்குது, ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்குன்னு இருக்குது, இதோட ஆர்பிட், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இனியன் வந்து ட்ராயிங்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் சம்மந்தமாகவே கொடுத்துருந்தாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ரைட்டிங்கு, ஸ்பாட்டிங் த டிஃப்ரென்ஸு, கலரிங்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி தான். கிட்ஸை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து என்கேஜாக வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த பவுச்சை பாப்பாவுக்கு வந்து ஒரு டாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கும் நம்ம நல்லா டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இனியனுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டும் வந்து நாங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து 2 பேருமே பாதி நேரம் தூங்கிட்டாங்க, பாதி நேரம் விளாண்டாங்க. ஸோ எந்த ட்ரபிளுமே பண்ணல. ஸோ நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் செகண்ட் ஃப்ளைட்டும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளைட்ஸில் ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் இனியனுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். நம்ம எப்போவுமே ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஒரு சில டைம் வந்து ஸ்டார்டிங் டைமில் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். குட்டீஸ் பேபிஸ்க்கும் வந்து தனியாக சீட் பெல்ட் தருவாங்க. நம்ம மடியில் தான் பேபியை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளை பேஸ் பண்ணி ஒரு சீட் பெல்ட் தருவாங்க. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு தான் இருக்கணும். கண்டினியூஸாக நம்மளால் போட முடியலனாலுமே அவங்க சொல்கிற டைமில் அங்கே ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கம்பல்சரி சீட் பெல்ட்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 2 ஃப்ளைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கத்தார் ஏர்வேஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன். இந்தியன் எப்படி சிரிக்கிறான் பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காக அப்படி சிரிக்கிறான்.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட ட்ராவல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் கிட்ஸும் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. செகண்ட் ஃப்ளைட் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா தோஹா டு DFW போகுது. இது வந்து 18 hours ட்ராவல் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வியூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட்டோட வியூ பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருந்தபோதும் எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வியூலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ எடுத்திருந்தேன். ஆப்போசிட்லலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளேன்ஸ் இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து விண்டோ சீட் தான் கிடச்சிது. அங்கேயும் விண்டோ சீட் தான் கிடச்சிது. முன்னாடி ஃப்ளைட்லேயும் விண்டோ சீட் தான் கிடச்சிது. இந்த ஃப்ளைட்லேயும் விண்டோ சீட் தான் கிடச்சிது. அங்கே வந்து எனக்கு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஆண்டி உட்காந்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே பயந்தேன். பிகாஸ் கிட்ஸ் 2 பேரும் சம்டைம்ஸ் வந்து கிராங்கியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சத்தம் போடலாம். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க கிட்ஸ்கிட்ட, அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக சிரித்து, ஸோ தட் கிட்ஸ் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படாமல் நல்லா ஜாலியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் என்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்லேயும் இந்த டைப் ஆஃப் இந்த ஏஜ்லேயே வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து எனக்கு புரிஞ்சது தவிர, பட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரியல. கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியோட கொஞ்சம் இங்கிலீஷையும் மேட்ச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து எப்படியோ கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ராவல் அவங்களால தான் பாதி ஈஸியாச்சு. இப்போ வந்து ஸ்கை வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து இனியன் தூங்கிட்டான். பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கு. இதுதான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்த டாய். பார்த்திங்கன்னா அவள் பேபி இல்லையா, ஸோ அதுக்காக அவளுக்கு டிஃப்ரெண்ட்டான டாய் கொடுத்துருந்தாங்க. இனியன் வந்து டூட்லருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த ட்ராயிங் கிட்லாம் கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து ஜேடியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். கேக் கொடுத்துருந்தாங்க, பனானா கேக்கும் கீழே வந்து சீஸ் டிப்பும் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக பிடிச்சிருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு தான் இருந்தால் நம்ம கொண்டு வந்த சாப்பாடை வந்து யாருமே 2 பேருமே இனிமேல் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு அந்த கேக்கு தான் அவள் வந்து சரி சாப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இது வந்து பனானா கேக் மாதிரி இருந்தது. வீட் கேக் தான். ஸோ வீட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ப்ளஸ் குளுட்டன் ஃப்ரீன்னு அதிலே எழுதிருந்தது, அதனால தான் கொடுத்தேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு க்ரீம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அதை நான் ட்ரை பண்ணல. இது கூடவே கட் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் எழுப்புனேன், பட் ஆனால் அவன் எண்ணிக்கவே இல்லை. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது வந்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. பரோட்டா கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கறி கொடுத்துருந்தாங்க, கூடவே வந்து ஆலு கட்லெட் கொடுத்துருந்தாங்க. ஆலு கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திகட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பரோட்டாவும் சிக்கன் கறியும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது பீஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் அதை மட்டும் சாப்பிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து இந்தியன் டைம். ஸோ அவ்வளோதான். நான் கட் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடல.
பாப்பாவும் இந்தியனும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்தியனும் தூங்கிட்டு இருந்தான் ஆல்ரெடி. ஸோ 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை வந்து கீழே தான் வச்சுருந்தேன். ஸோ சீட்லேயே தனியாக வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து லஞ்ச் கொடுத்தாங்க. எனக்கு ஹிந்து மீனுன்றதுனால ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. கிட்ஸ் லஞ்சுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மஷ்ரூம் பீஸா ஒரு சிக்கன் பீஸா இது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் பீஸா வாங்கி இந்தியனுக்காக வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னோடய ஃப்ளைட் ட்ராவலும் ஃபுல்லாகவே போச்சு. பாதி நேரம் தூங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.